வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். முக்கணிகள்ல ஒண்ணுதான் பலாப்பழம். அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. பலாமரங்களோட தாய் வீடு எது அப்படின்றது துல்லியமா தெரியல. இருந்தாலும் நம்மளோட மேற்கு தொடர்ச்சி மலையில தான் ஃபர்ஸ்ட் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியா, இலங்கை, மலேசியா, பிரேசில், சீனா இங்கெல்லாம் அதிக அளவுல பயிர் பண்றாங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கும், ஸ்மெல்லும் சூப்பரா இருக்கும். நம்ம சவுத் இந்தியால பாத்தீங்கன்னா வாழை, மாம்பழம் இதுக்கு அடுத்தபடியா பலாப்பழத்தை தான் அதிக அளவுல யூஸ் பண்றோம். அதனால தான் முக்கணிகள்ல அதையும் ஒண்ணா சேர்த்திருக்கோம். பழமா மட்டும் இல்லாம இந்த மரத்தோட பாகங்கள் எல்லாம் மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். பெருசா பலா மரத்தை தனியா பெரிய தோட்டமா வளர்க்க மாட்டாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மிளகு, வெத்தலை, காஃபி, ஏலக்காய் இந்த மாதிரி தோட்டங்கள்ல நிழல் தர்றதுக்காக பலா மரத்தை வளர்ப்பாங்க. வீடுகள்லயும் பண்ணைகள்லயும் வளர்க்குறாங்க. எங்க வீட்லயும் இருக்கு. இலங்கையில பாத்தீங்கன்னா பலா மரத்தை மெடிக்கல் பர்பஸ்க்காக வளர்க்குறாங்க. தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வாழைப்பழம் எப்படி சாப்பிடுவோம் அது மாதிரி பலாப்பழத்தை அதிகமா விரும்பி சாப்பிடுவாங்க. பலாப்பழம் மட்டும் இல்லைங்க, அதோட கொட்டையும் சமைச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்களுக்கு ரொம்ப பிடிக்காது. அதனால இது அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்றது இல்ல. அதனால அதிக அளவுல உற்பத்தியும் பண்றது இல்ல. ஆனாலும் இத ஜூஸ், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். டேஸ்ட் நல்லா இருந்தா மூக்க பொத்திட்டு சாப்பிட வேண்டியதானே. நாங்க பீட்சா சாப்பிடல. பலாப்பழத்தோட சுளைகள் மட்டும் இல்லைங்க, அதோட கொட்டைகளையும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வேக வச்சு அரைச்சு மாவாக்கி அதை உணவா சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் சைட்லலாம் வந்து அதை குழம்பாக்கி சாப்பிடுவாங்க. இன்னும் சொல்ல போனா அதை சுட வச்சும் சாப்பிடலாம். தேனை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். பலாப்பழத்தோட சொலை மட்டும் இல்லைங்க, அதோட கடினமான தோல் கூட நமக்கு யூஸ் ஆகுது. அதாவது புகையிலையை ப்ராசஸ் பண்றதுக்காக பலாப்பழத்தோட தோலை யூஸ் பண்றாங்க. கடினமான தோலுக்கு உள்ளதான் சாஃப்டான சொலை இருக்கும். நம்ம சவுத் இந்தியால 2 வெரைட்டிஸ் ஆஃப் பலாக்கள் நமக்கு கிடைக்குது. ஒன்னு கூழப்பழம், இன்னொன்னு கூழச்சக்கா. இதுல கூழப்பழத்துல இருக்கிற சொலைகள் ரொம்ப பெருசா டேஸ்டா இருக்கும். இதுதான் நமக்கு கிடைக்குது. உலகத்திலேயே ரொம்ப டேஸ்டான பலாப்பழம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் பலா. இந்த தேன் பலா இலங்கையில தான் அதிக அளவுல பயிர் பண்றாங்க. உலகம் முழுக்க இதை எக்ஸ்போர்ட் பண்றாங்க. பலாப்பழம்னாலே டேஸ்டா இருக்கும். தேன் பலா ஓகே, ஸ்ரீலங்கா போகும்போது டேஸ்ட் பண்ணலாம். 1949ல சிலோன்ல இருந்து பலாப்பழ விதைகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல இருந்து டேஸ்டான கலப்பின விதைகளை உருவாக்குனாங்க. அதான் ஒரிஜினாலிட்டியோட விட மாட்டீங்களே. பலாப்பழத்துல பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், கேலரிஸ், ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே அதிக அளவுல இருக்கு. அதே டயத்துல பாத்தீங்கன்னா சுகர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. சோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க. பலாப்பழம் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, மிருகங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குறிப்பா யானைகளுக்கு. எத்தனை கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இந்த ஸ்மெல் இருந்தாலும் கரெக்டா அப்சர்வ் பண்ணி யானைகள் வந்துரும். யானைகளுக்கும் இதோட அருமை தெரிஞ்சிருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.